உலகமே இப்போ அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் யார் தெரியுமா? அதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களோ, புட்டின் அவர்களோ, மோடி அவர்களோ, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டரோ, அதிபர்களோ யாருமே காரணம் கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் அணு ஆயுதம் மட்டும்தான். ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, சண்டைக்கு வராத. அந்த நாடு இன்னொரு நண்பனுடைய நாடை அடிக்கும்போது அந்த நண்பன் வந்து சொல்ல என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது மச்சான் நீ வச்சுக்கோ அப்படிங்கிறான். அப்போ இந்த அணு ஆயுதத்துக்கு பயந்து தான் உலகத்தில் பெரிய யுத்தம், அங்கங்கே சின்ன சின்ன யுத்தங்கள் நடந்துட்டுருக்கு. நான் சொல்கிறது பெரிய யுத்தம் நடைபெறாமல் அதை தடுத்து நிறுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் தான். அப்படிப்பட்ட அணு ஆயுதத்தை இரண்டு நாடுகள் 80% கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா. இந்த 80% கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அணு ஆயுத நாடுகள் திடீர்னு இரண்டு பேரும் மோதிக்கொண்டார்கள் என்றால் என்ன நடக்கும்? இதை 50 வருஷமாக, கிட்டத்தட்ட 50 வருஷமாக தடுத்து இருந்த ஒரே ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அதுதான் நியூ ஸ்டார்ட். அப்படிப்பட்ட அக்ரிமெண்ட் இன்னைக்கு இல்லை. நாளையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஐநா சபையிலேருந்து போப்பாண்டவர் வர, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜப்பானில் அணு ஆயுதத்தால் வீழ்ச்சி அடைந்த, உயிர்களை இழந்த, கடைசியாக உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள் வர ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, இந்த அக்ரிமெண்ட் மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன நடந்திருக்கு இந்த அக்ரிமெண்ட்டில்? அதை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னுடைய பாகம் 2 நாளைக்கு வந்துடும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பொருளுக்கான ஆஃபர் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன், என்னன்னு கேட்டுக்கோங்க. 2026 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? 12 மணிக்கு மேலே வந்திருக்குமான்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உணர வேண்டியது நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இல்லவே இல்லை. இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை கடைசியாக யார் புதுப்பித்திருந்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோ பைடன் அவர்கள். ஜோ பைடன் அவர்கள் வராரு. அமெரிக்கா கூட 2020 வருடத்துலேருந்து 2025 வரை நம்ம நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடலான்னு சொல்கிறாங்க. இரண்டு பேரும் பல இழுபறிக்கு பிறகு அவங்க கையெழுத்து போடுறாங்க. அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வராரு. 25 முடிய போதுப்பா, ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போடுங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு, இல்லை 2 நாடுகள் முடியாது, 3வது ஒரு நாடாக வர வேண்டும், சீனா வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. 21வது நூற்றாண்டில் சீனா எங்களுக்கு நிகராக அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறது, எனவே அந்த நாடும் வந்தால் மட்டும்தான் நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார். புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை மதித்து நடக்கிறோம், நான் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஒன், நியூ ஸ்டார்ட். இந்த அக்ரிமெண்ட் சொல்கிறது என்ன? 1972 2025 வரை இதனுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும். 1972 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கேருந்து பனிப்போர், அந்த பனிப்போர் காரணமாக மாற்றி அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட இடத்துல அணு ஆயுதத்துக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. யார் முன்னாடி யார் பின்னாடி அப்படிங்கிற அந்த ஓட்டம் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. 2வது உலகப் போருக்கு பிறகு ஹிரோஷிமா, நாகசாகி அப்படிங்கிற அந்த 2 இடங்கள் அணு ஆயுதங்களை போட்ட பிறகு ஒவ்வொரு நாடும் அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கும்போது 2 நாடுகள் மட்டும் ரொம்ப அகர்டாக இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க அணு ஆயுதத்தை சோதித்து பார்த்தாங்க. விண்வெளியில் சோதித்து பார்த்தாங்க, கடலுக்கு நடுவில் சோதித்து பார்த்தாங்க, நிலங்களை தோண்டி அதுக்குள்ளே சோதித்து பார்த்தாங்க. ஓடிட்டு இருக்கிற வாகனத்திலேருந்து அணு ஆயுதம் வெடித்தா எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளைட்லேருந்து அணு ஆயுதம் வெடித்தா எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ளே அணு ஆயுதம் வெடித்தா எப்படி இருக்கும், 2 அணு ஆயுதங்கள் ஒரே நேரத்தில் வெடித்தா எப்படி இருக்கும், இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை செய்து பார்த்தார்கள். இதன் காரணமாக இவங்கக்கிட்ட அணு ஆயுதம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக உருவாக தொடங்கிச்சு. சின்னது, பெருசு, ஹை ஈல்டு அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்த அணு ஆயுதத்தை வைப்பதற்காகவே தனித்தனியாக 2 நாடுகளும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஃபோர்ஸை உருவாக்குறாங்க. ஃபோர்ஸை உருவாக்குனதோடு மட்டும் இல்லாமல் பல ஐலண்ட்ஸ் அப்படிங்கிறத மனிதர்களை அப்புறப்படுத்தி இது அணு ஆயுதம் மட்டுமே வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சில இடங்களை வைக்கிறாங்க. அடுத்ததாக பல நட்பு நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அணு ஆயுதங்களை விநியோகம் செஞ்சு அங்கே சேஃபாக வைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே கில் சுவிட்ச் இருக்குது அப்படின்னாலும் இந்த அணு ஆயுதம் இப்போ வெடிக்குமா வெடிக்காதா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காலங்கள் ரொம்ப ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக 2019 அமெரிக்காவும் ரஷ்யாவும் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்திலிருந்து 2 நாடுகளும் வெளியேறினார்கள். அது INF அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டி தான். இந்த இன்டர்மீடியட் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற இந்த INF ட்ரீட்டி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு 2019. என்ன ரீசன் தெரியுமா? மாற்றி நாங்கள் மிட் ரேஞ்ச் இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய
அந்த மிசைல்ஸை எவ்வளோ வேணாலும் சோதிச்சு வைக்கலாம், பார்டரில் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போ ஐஎன்எஃப் ஏன் இருந்துச்சு? இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிசைல்ஸை மட்டும்தான் ரஷ்யா, அமெரிக்கா அவங்களுடைய நட்பு நாடுகள் அவங்களுடைய பார்டரில் நிறுத்த வேண்டும் என்பது விதியாக இருந்தது. அதுலேருந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் என்ன செய்கிறாங்க? விலகுகிறார்கள். ஏன்னா 2019 நேரம் சரியில்லை. இரண்டு நாடுகளுமே அடுத்த பனிப்போருக்கு தயாராகிறார்களா, அடுத்த வல்லரசுக்கு தயாராகிறார்களா அப்படிங்கிற போட்டி. இந்த நேரத்தில் தான் கோவிட் வருது. கோவிட் வந்து கரெக்டாக 2023 ரஷ்யா என்ன செய்கிறாங்க? காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படிங்கிற ட்ரீட்டிலேருந்து வெளியில் வராங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அணு ஆயுதங்களை சோதிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படிங்கிறது சொல்வது. பல நாடுகளும் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்களே, அப்போ அணு ஆயுதங்களை யாருமே சோதித்து பார்க்கவில்லையான்னு கேட்டால் சில நாடுகள் மட்டும். உதாரணத்துக்கு வடகொரியாவை சொல்லலாம், அவங்க சோதித்து பார்த்தேன்னு சொல்கிறாங்க. சில நாடுகள் மட்டும் சோதித்து பார்த்துருக்காங்க. ஆனால் அமெரிக்கா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் மறுபடி அணு ஆயுதங்களை சோதித்து பார்க்கவே இல்லை. அப்படி சோதித்து பார்ப்பதெல்லாம் சிமுலேஷன் வழியாகவும், நியூக்ளியர் ட்ரில்லை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அணு ஆயுதத்தை போட்டு ட்ரில் நடத்த மாட்டாங்க. அந்த அணு ஆயுதம் அதனுடைய ஈல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக கால்குலேட் பண்ணி, ஓகே இப்படி அணு ஆயுதம் இருக்குது, தியரட்டிக்கலாக இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி மட்டும் வச்சுருவாங்க. அப்போது இந்த காம்ப்ரஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டிலேருந்து எக்ஸ்பயர் ஆன உடனே ரஷ்யா சொல்கிறது என்னென்னா, நாங்கள் அணு ஆயுதங்களை எங்களுடைய நாட்டு தேவைக்காக பயன்படுத்துவோம், அதற்காக சோதனையில் நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் மாதம் 2025 அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா எந்த அளவுக்கு அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்கிறார்களோ அதே அளவுக்கு நாங்களும் அணு ஆயுதங்களை சோதிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டாவது உலகப்போர் காலகட்டத்துக்கே நம்ம திரும்புகிறோம். அப்போ இரண்டாவது உலகப்போர் காலகட்டத்துக்கே நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா இரண்டு நாடுகளும் அணு ஆயுதங்களை சோதித்து பார்க்க போகிறார்கள். இரண்டு நாடுகள் மட்டும்தான் சோதித்து பார்ப்பாங்களான்னு கேட்டால் இல்லை, நீங்களே சோதிக்கும் போது நாங்கள் ஏன்டா சோதிக்காமல் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் அணு ஆயுதங்களை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு எரர் நடந்துருச்சு அப்படின்னா பல மில்லியன் மனிதர்களுடைய உயிர் இங்கே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே கண்கூட நமக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. 2019, 2023, 2025, 2026 வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் 1, அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்னா என்ன சார்? அணு ஆயுதங்கள் இவ்வளோ தான் லிமிட்டாக வைக்கணும். 800 ஒரு 1551 அணு ஆயுதங்கள் தான் நீங்கள் என்ன செய்யணும், இரண்டு பேருமே அங்கங்கே வச்சுருக்கணும். அப்போ இரண்டு பேர்கிட்டையும் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. உலக அளவில் அணு ஆயுதங்கள் 80% இந்த இரண்டு நாடுகள் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்கும்? தோராயமாக இரண்டு நாடுகளையும் சேர்த்தா ஒரு 7000 10,000 அணு ஆயுதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7000 10,000 கணக்குப்படி ஒரு 7800ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அன்அஃபிஷியலாக இன்னும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இருக்குது. ஸோ ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம எடுத்து பார்த்தோம்னாலும் ஒரு 7000 அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் 800 அணு ஆயுதங்களை மட்டும்தான் வச்சுருக்கணும். அதன் மீதம் இருக்கும் எல்லாத்தையுமே உடனடி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அணு ஆயுதங்களாக வச்சுருக்கக்கூடாது. அப்போது நீ எந்தெந்த இடத்துல அணு ஆயுதங்கள் வச்சுருக்க அப்படிங்கிறது எனக்கு நீ காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இரண்டு நாடுகளுமே அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா இரண்டு நாட்டுக்குமே நல்லது. அமெரிக்கா நம்ம மேலே அணு ஆயுதத்தை போட்டுருவானோ, நம்ம மேலே ரஷ்யா அணு ஆயுதத்தை போட்டுருவானோன்னு சொல்லி இரண்டு பேருமே பயப்பட வேண்டாம். இரண்டு பேர்ட்டுமே அக்ரிமெண்ட் இருக்குல்ல, சைன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இது கரெக்டாக இருந்துச்சு. எந்தெந்த இடத்துல அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, எந்தெந்த இடத்துல அணு ஆயுதத்துக்கான ரிசர்ச் நடந்துட்டுருக்கு, இரண்டு பேரும் டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த போது தான் கொரோனா வந்துருச்சு. 2023 2020, 2021 அந்த காலகட்டத்திலே இரண்டு நாடுகளும் சொல்கிறாங்க, நீ என் நாட்டுக்கு வரக்கூடாது, அணு ஆயுதம் எவ்வளோ இருக்குன்னு சோதிக்கக்கூடாது, கொரோனாவினுடைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக இதை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2023க்கு பிறகு அதிகமாக சோதனைகள் அப்படிங்கிறது நடத்தப்படவே இல்லை. சரி, அப்போ 2025 வந்துருச்சேப்பா, சீக்கிரமாக நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறது நியூ ஸ்டார்ட் 2 அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டாக மாற்றிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா சொல்கிறாங்க, இல்லை இப்போதைக்கு 600 அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய சீனா, டோட்டலாக இவங்க இரண்டு பேருமே 800 ஒரு 1500 அணு ஆயுதங்கள் தான் வைக்க முடியும். ஆனால் சீனா வருஷத்துக்கு 100 அணு ஆயுதத்தை உருவாக்குறாங்க, அதுக்கான வல்லமை அவங்கக்கிட்ட இருக்குங்கிறத அமெரிக்கா ஸ்மெல் பண்ணுறாங்க. நாளடைவில் இன்னும் 10-12 வருடங்களில் ஒருவேளை சீனா அமெரிக்காவை விட கூடுதல் அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிவிடும் அப்படிங்கிற பயம் அமெரிக்காவுக்கும் இருக்குது, அந்த பயம் ரஷ்யாவுக்கும் இருக்குது. அப்போ அணு ஆயுதங்களை ரொம்ப ஸ்பீடாக உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய சீனாவையும் ஏதாவது ஒரு பிளாக் பண்ணணும்னா அவங்க அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது, இல்லாட்டி அவங்களுடைய அணு ஆயுதங்களுடைய ஈல்டு இவ்வளோ தான் இருக்கணும், அப்படி இல்லைனா அவங்களுடைய அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை இவ்வளோ தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சீனாவுக்கு போடணும். ஸோ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, ரஷ்யாவினுடைய நண்பன் சீனா. இப்போ ரஷ்யா சொன்னால் கேட்பாங்க. புட்டின்ட்ட வந்து சொல்கிறார், நம்ம நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் முடிய போகுது, உனக்கு பாதிப்பு வரக்கூடாது, என்னால் பாதிப்பு வரக்கூடாதுன்னா எனக்கு ஒருத்தனால பாதிப்பு இருக்குது, அவனையும் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்து கையெழுத்து போட வைக்கணுங்கிறாங்க. ரஷ்யா சொல்கிறாங்க, அது என்னுடைய வேலை கிடையாது, நீ அவன்கிட்ட போய் பேசிக்கோன்னு சொல்லி ஷி ஜின்பிங் அவர்களிடம் இன்னைக்கு மட்டுமே ஒரு 4 முறை பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஊடகங்களும் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஷி ஜின்பிங் அவர்களும் இன்றைக்கி தொலைபேசியில் பேசிக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. பட் எல்லா ஊடகங்களும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஈரானை பற்றி தான் பேசினாங்க.
ஈரானை பற்றிலாம் பேசலப்பா. நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆக போது அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் 2 நாடுகள் பேசியதாக தகவல்கள் கசிகின்றன. அப்போ நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் இல்லைனா 2 நாடுகளும் என்ன செய்வாங்க, எவ்வளவு வேணாலும் அணு ஆயுதங்களை ரெடியாக அப்படி வெடிக்க வைக்கிற மாதிரி வைப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஆல்ரெடி அதான் டெஸ்ட் பேன் ட்ரீட்டிலேருந்துலாம் வெளியே வந்துட்டாங்களே, அப்போ மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவாங்க. உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இந்த February 5ஆம் தேதி 2026 உருவாகி இருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் உலகம் அழிவை நோக்கி நகர்கிறதோ அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது. பல நபர்களும் பல வல்லுநர்களும் சொல்கிறாங்க இது வேண்டாம், அட்லீஸ்ட் நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, கையெழுத்து போட்டு ரெனியூ பண்ணுங்கிறாங்க. ஜெர்மனி சொல்கிறாங்க இதுக்கு காரணம் ரஷ்யா தான். அமெரிக்கா எவ்வளவோ சொன்னாங்க சீனா உள்ளே கொண்டு வந்துட்டானா ரஷ்யா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பட் உண்மையிலேயே எல்லா நாடுகளும் ஈகோவாக அடுத்த அழிவை நோக்கி அவங்களுடைய காய் நகர்த்தலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சடனாக நடக்குதுன்னு இல்லை, ஒவ்வொரு பாயிண்டாக கரெக்டாக பல வல்லரசு நாடுகள் ஒன்றிணைந்து இதெல்லாம் செய்கிறாங்க. UK, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சீனா, இந்தியா, இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்தில் அந்த அடுத்தடுத்த நகர்வு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக இது வந்து ரீசெட் ஆகணும், இந்த பூமி ரீசெட் ஆகணும், இல்லாட்டி இந்த வளர்ச்சி ரீசெட் ஆகணும். ரீசெட் ஆகிறதுக்கு ஒன்று எரிகல்கள்லாம் நம்ம பூமி மேலே விழணும், அப்படி இல்லைனா நாமே எரிகல்லாக மாறி அணு ஆயுதங்களை வெடிக்க வைக்கணும். இதில் எது நடந்தாலும் சரி மனித அழிவு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதுக்கான முதல் ஸ்டெப்பை நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட்டில் அடுத்தது என்ன நடக்குது, அப்டேட் ஏதாவது வருதா, இல்லை 2 நாடுகளும் என்ன சொல்கிறாங்க, சீனா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வேறொரு அப்டேட் இருந்துச்சுன்னா அதையும் தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். ஸோ நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வர எந்தெந்த அக்ரிமெண்ட்லேருந்து 2 நாடுகள் வெளியேறி இருக்கிறார்கள், அதனால் உலக நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சம் என்ன, அதுக்கான உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயிலாக இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நண்பர்களுக்கு நீங்கள் பகிரலாம். அவங்களுக்கு இது தெரியாத விஷயமா தான் இருக்கும். நிறைய பேர் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதம் தான். கிட்ஸ் பேஸ்ட்ரியில் தரமான லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான ஆஃபர். கிட்டத்தட்ட 1000 ரூபா, 899 ரூபா, 799 ரூபா இப்படின்னு சொல்லக்கூடிய விலையில் விற்கக்கூடிய இந்த லஞ்ச் பாக்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் நம்ம கிட்ஸ் பெஸ்டில் 599, அப்படியே கூடி போனாலும் 629, 189, 200 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். இது எல்லாமே கிட்ஸ் பெஸ்டில் 40 பீஸ் வச்சு அவைலபிளாக இருக்குது. இது ஸ்நாக் பாக்ஸ், இதுவும் இப்போ அவைலபிளாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ்லேயே நம்ம குழந்தைகளுக்கான 3 அறை லஞ்ச் பாக்ஸ். ஆனால் இது பிளாஸ்டிக், ஆனால் பிளாஸ்டிக் சாதாரண பிளாஸ்டிக் இல்லைங்க, ஹெவி டியூட்டியாக நல்ல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், கீழே போட்டால் உடையாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதுக்கு அந்த குவாலிட்டியை நீங்கள் டச் பண்ணும்போது அவங்களுக்கே புரிஞ்சிடும். அதுலேயே காது வச்ச உள்ளக்க ஸ்டீல் இருக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸும் இருக்குது. எனக்கு கொஞ்சம் நீளமாக வேணும்ப்பா அப்படி இருக்கக்கூடிய ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் இருக்கான்னா அதுவும் இருக்குது. இப்படி எல்லா வெரைட்டி ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.